உங்க எல்லாருக்குமே நடிகர் யோகி பாபுவை நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட நடிகர் யோகி பாபு அவரே ஒரு பேயை கண்ணால் பார்த்ததா அவர் யூடியூப்பில் ஒரு வீடியோவும் அப்ளை பண்ணுறாரு. ஸோ என்ன நடந்துச்சு, அவர் பேயை எங்கே பார்த்தார், என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பேயை பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு என்னாச்சு, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி 2017 பலூன் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு கொடைக்கானலில். அப்போது யோகி பாபுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன், அவங்க போர்ஷன் எல்லாமே வந்து நைட் ஷூட்டிங் தான் நடந்துகிட்ருக்கோம். பலூன் ஹீரோ யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஜெய் தான் வந்து பலூன் படத்தோடைய ஹீரோ. ஸோ இவங்க டெய்லியுமே வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே வந்து மணி 11 மணி ஆகிடும். அப்படி தான், ஏன்னா இவங்களுக்கு வந்து கொடுத்தது ஃபுல்லாகவே நைட் ஷெட்யூல். ஸோ யோகி பாபுவோட போர்ஷன் எல்லாமே நைட் போர்ஷன்றதுனால அவர் ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு டெய்லி நைட்டு 11 மணிக்கு கிளம்புவார். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அவர் தங்கியிருக்க இடத்துக்கும் கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர். ஸோ அங்கேருந்து கிளம்பி போகிறோன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகும். ஸோ டெய்லியுமே இந்த மாதிரி முடிச்சுட்டு போகிறாரு. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இப்படி ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது இவரோட போர்ஷன் வருது. ஸோ சில காரணத்தினால இவரோட போர்ஷன் தள்ளி 11 மணிக்கு முடிய வேண்டிய இவரோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடியறதுக்கு 12:30 மணி ஆகுது. ஸோ 12:30 மணிக்கு ஷூட்டிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் டிரைவரை கூட்டிகிட்டு அவர் காரில் கொடைக்கானல் ரோட்டில் போயிட்டுருக்கார். அப்படி போயிட்டே இருக்கும்போது சைடில் சில சத்தங்கள்லாம் கேட்குது. ஸோ மரங்கள் ஆடுற மாதிரி சில சத்தங்கள்லாம் கேட்குது. பட் இதெல்லாம் தாண்டி போகும்போது ஏதோ ஒரு குரல், சுத்தமாக டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி ஒரு குரல் கேட்குது. அது என்ன அப்படின்னு காரில் போயிட்டே இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த குரலோட சத்தம் இன்னும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா இது அப்படின்னு போயிட்டே இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து கொடைக்கானல் இல்லையா, ஸோ ஃபுல்லாகவே வந்து பனியால் நிரம்பி இருக்குது. இவங்களும் அந்த பனியில் போயிட்டே இருக்காங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு உருவத்தை பார்க்குறாங்க, கருப்பாக. அது என்னன்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே தெரியல. பட் அங்கே கூட இருக்க டிரைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, இந்த மாதிரி கொடைக்கானலில் ரொம்ப எந்த ஆசையோடு இறந்து போன சிலர் வந்து இந்த மாதிரி தான் வந்து இங்கே ஆவியாக சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் டிரைவரும் யோகி பாபு கிட்ட சொல்ல யோகி பாபு ரொம்பவே பயந்துறாரு. அதுக்கப்புறம் அப்படியே நான் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலி இது சொன்னது எல்லாமே நடந்தது யோகி பாபுக்கு கிடையாது. அந்த ஷூட்டிங்கில் இருக்க ஒருத்தருக்கு இந்த மாதிரியான இன்சிடெண்ட் ரியலாக நடந்து. அவர் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிறதுக்கே கிட்டத்தட்ட மணி 12 ஆகுது. அந்த டைமில் இந்த மாதிரியான இன்சிடெண்ட் அவர் பார்த்ததா வந்து அவர் அந்த படத்தோட டேரக்டர் கிட்ட சொல்கிறாரு. பட் டேரக்டர் எந்த ஸ்டெப்பும் எடுக்காதனால அவர் அந்த நைட் ஷூட் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு அவரோட சொந்த ஊரான தென்காசிக்கே அவர் போயிட்டார். இந்த இன்சிடெண்ட் கேள்விப்பட்ட யோகி பாபு, ஓகே இந்த இன்சிடெண்ட்டை இந்த பலூன் படத்தோட ப்ரொமோஷனாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவும் பண்ணுறாரு. முடிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான ரியலாக நடக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் ஷூட் பண்ணி அதை யூடியூப்லேயுமே அப்லோட் பண்ணுறாரு. அது மூலமா இந்த பலூன் படத்துக்கான ப்ரொமோஷனாகவும் அதை மாற்றுறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பேய் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இன்கேஸ் பேய் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான இன்சிடெண்ட் பேயை இது மாதிரி நீங்கள் ரியல் லைஃப்பை பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.